ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹில் ஆரிஜின். இந்த கேம் வந்து 2007 தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து 2008 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேம் வந்து PS2 PSP அந்த கன்சோலில் வந்து விட்டுருந்தாங்க. PS3 கூட இருக்கிறதா போட்டிருக்காங்க, பட் எனக்கு அது வந்து கரெக்டாக தெரியல. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கேமை பார்த்தீங்கன்னா கோனாமி அப்படின்றவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஹாரர் கேம் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஹாரர் கேம் போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த கேமை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் வந்து ட்ரக்கில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பார். சடனாக ஒரு கேர்ள் கேரக்டர் வந்து நம்ம வண்டி முன்னாடி கிராஸ் ஆகிடும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு இறங்கி போய் பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் வந்து ரன் ஆகும். இந்த கேமில் இருக்க ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வர கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறமா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கேமை எல்லாருமே ஒரு முறையாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே வருவோம். நம்மளால சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் சீன் வச்சுருப்பாங்க மாசா. ஸோ மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் கேரக்டர் வந்து நம்மளால் பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்கும். நம்மளால் திரும்பி பார்த்தாருன்னா அந்த கேரக்டர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் கொடுத்துருக்க மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி விளையாண்டோன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து இன்ட்ரோ ஆகும். ஸோ இந்த கேர்ளை நம்மால் ஃபாலோ பண்ணிட்டு போவார். இந்த கேர்ளை வச்சு தான் இந்த ஃபுல் கேமே வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சைலண்ட் ஹில் அப்படின்ற இடத்துக்கு வருவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டம்மி பீஸை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேச வேணாம். அந்த எரிஞ்சிட்டு இருக்க வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கும். ஸோ உள்ளே யாரோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் காப்பாற்ற போவார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து எரிஞ்ச உருவத்தோடு வந்து இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கேண்டில் சேர்த்து சும்மா மந்திரவாதி மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு போய் நம்மால் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருப்பாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மால் ரோட்டில் இருந்து எந்திரிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த கேம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அது உள்ளே போயிட்டு இந்த கேர்ள் வந்து யார், அதுக்கப்புறமா நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு பொண்ணு வந்தது, அதெல்லாம் யார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்மால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுப்பார். இதுதான் இந்த கேமோட ஃபுல் கான்செப்ட். நடுவில் பார்த்தீங்கன்னா சில அப்டக்கிள்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே நம்ம கில் பண்ணி இந்த கேமை எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கேம். ரெசிடென்ட் ஈவில் கேமில் கொடுத்துருக்க மாதிரி சில பசில்ஸ் எல்லாமே இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம். கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமை நான் PSP வெர்ஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவோட ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறமா PS2 வெர்ஷனுக்கு இந்த கேம் வேணுமா அப்படின்ற கமெண்ட்டையும் பார்த்து நான் அதுக்கப்புறமா இந்த கேமை வந்து PS2 வெர்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ரொம்ப எஃபர்ட் எடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. லவ் யூ கைஸ்.